வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. நம்ம சேனல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழோட ஓல்டு புக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க, இந்த வருஷம் குரூப் 2ல கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் தான் பார்க்குறோம் தமிழோடது. இதில் ஓல்டு புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேயும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th இருந்து தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெட்டீரியல்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ செக் பண்ணுங்க, இயல் 1க்கான மெட்டீரியல் நீங்க பார்க்கலாம் கீழே. ஸோ நம்ம மெட்டீரியல் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல்ல 3 இம்பார்ட்டன்டான பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் பிடிஎஃப், ரெண்டாவது ரிவிஷன் பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் பிடிஎஃப். இந்த மூணுமே உங்களுக்கு நம்மளோட மெட்டீரியல்ல இருக்கும். ஸோ ஒன்லைனர் பிடிஎஃப்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்க பாருங்க, நம்ம புக்குக்குள்ள இருக்கிற எல்லாமே ஒன்லைனரா கொஸ்டினா மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். புக்குக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, அவுட் ஆஃப் புக்கோட கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தமிழோட மொத்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 140 இயல் படிக்க வேண்டியிருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவுட் ஆஃப் புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இல்லையா? ஸோ நம்ம ஒரு டாபிக்குமே புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸை தவிர அவுட் ஆஃப் புக் பாயிண்ட்ஸும் ரெஃபர் பண்ணி அதையும் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு இயலுக்கும் பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மூணுமே நம்மளுக்கு ஒன்லைனர் பிடிஎஃப் குள்ள வந்துடும். சரியா? அதாவது ரிவிஷன் பிடிஎஃப்லயும் ஒன்லைனர் பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனா ஆன்சர்ஸ் இல்லாம இருக்கும் அண்ட் வேற வேற ஆர்டர்ல இருக்கும். ஸோ நீங்க ஃபுல்லா வந்து ஒன்லைனர் பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் பிடிஎஃப் பார்த்து நீங்க ஆன்சர் சொல்லி பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா நீங்களே செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா டெஸ்ட். ஸோ டெஸ்ட் வந்து ஒரு இயலுக்கும் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வந்து சும்மா படிச்சுட்டே போயிட்டே இருக்கோமா, நம்ம படிச்சது நல்லா ஞாபகம் இருக்கா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். நம்ம புக்கை பார்த்து ரீட் பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு நல்லா படிச்சிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் அது ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்ல பார்த்து அதுக்கு ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கும் போதுதான் நம்ம படிச்சது நிஜமாவே நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ டெஸ்ட் எழுதுறது ரொம்ப முக்கியம் நம்மளோட எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இயலுக்குமே டெஸ்ட் மெட்டீரியல் கொடுக்குறோம். ஸோ இந்த மெட்டீரியலோட லாஸ்ட்ல உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் இருக்கும். ஸோ 100 கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஒரு இயலுக்கு 100 கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீயுமே ரொம்ப லாஸ்ட்ல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? ஸோ இது மெயினா இந்த மெட்டீரியல் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா செல்ஃபா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. கோச்சிங் சென்டர் போக முடியாம, இல்ல அதுக்கு டைம் இல்லாம, அதுக்கு வந்து ஃபண்ட் இல்லாம நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தீவிரமா படிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கான மெட்டீரியல் தான் இது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம அடுத்தடுத்து இயலுக்கு அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.